ஹாய் நண்பர்களே, வணக்கம். ஏன்னா குடிச்சிட்டு பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. இப்போ ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 1000 சம்பாதிக்கிறோம். 1000 எவ்வளோ வீட்டுக்கு கொடுப்பீங்க? 500 கொடுப்போம். 500 ஜோபில் போட்டுருவோம். ஏன் 500 எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? காலையில் வேலைக்கு போகும்போது வண்டிக்கு பெட்ரோல் 100 ஆகுது இல்லையா? அப்புறம் 10:30 மணிக்கு டீ தம்மு, அப்புறம் 3:30 மணிக்கு டீ தம்மு, அப்புறம் 6 மணிக்கு நேரம் வண்டி கடையில் போய் தான் நிற்கும். இந்த கடையில் போய் நிற்கும் இல்லையா? அப்புறம் சரக்கு, தண்ணி பாட்டிலு, வாட்டர் கிளாஸு, அப்புறம் தம்மு, லைட்டரு, சைடிஸு இவ்வளோ வாங்கினோம்னா அதில் போயிடும் 500. அதுக்கப்புறம் 500 கொண்டாந்து உங்கள் வீட்டில் கொடுக்குறீங்க. ஓய்வுகிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த 500ல் அரிசி, பருப்பு, உப்பு, புளி, மிளகா அத்தனையும் வாங்கி சமைச்சி உங்களுக்கு நைட்டு மாமா வருவார்னு சொல்லிட்டு ஆம்லெட் இல்லாமல் சாப்பிட மாட்டார் எங்கள் மாமா. அதனால் ஆம்லெட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வாடகை, கரண்ட்டு பில்லு அந்த 500ல் தான் நான் சொல்கிறேன். வாடகை, கரண்ட்டு பில்லு, தண்ணி காசு, மரவச காசு, பால் காசு இதுலேயும் கொடுக்கணும்ல. இவ்வளவும் கொடுத்து அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபீஸு, யூனிஃபார்மு இவ்வளவும் இருக்குது. புரியுதா? இவ்வளவும் கொடுத்து ரெடி பண்ணி அந்த 500ல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனா லீவு. லீவு ஞாயிற்றுக்கிழமைனா அப்புறம் அதுக்கு அன்றைக்கி ஒரு 1000 வீட்டில் இருந்து வாடகை சம்பளம் வாங்குவீங்க இல்லையா? உங்களுக்கு ஒரு 1000 செலவாகும். அப்புறம் 1000 கறி வாங்கணும், மீன் வாங்கணும், அத்தனையும் பண்ணணும் இல்லையா? என்ன குடிச்சிட்டு பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. ஏன்னா நானும் அனுபவப்பட்டிருக்கேன் நிறையா. புரியுதா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குடிக்கிறது உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க, உங்கள் மனைவி, மக்கள், குழந்தைங்க, அப்பா அம்மா, ஏன் அண்ணன் தம்பி இருக்கலாம், தங்கச்சி இருக்கலாம், ஃப்ரெண்டு கூட இருக்கலாம். அவங்களுக்காக குடியாமல் நின்று பாருங்கள, நிறுத்திருங்களேன், நல்லாயிருக்கும். புல் அடிச்சிருப்பீங்க, கட்டிங் அடிச்சிருப்பீங்க, அதை நிறுத்தி பாருங்க. இது ஆர்டரெல்லாம் கிடையாது. ஐயோ, உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு நான் யார்? ஆர்டர் இல்லை, அட்வைஸ் இல்லை, ஒன்லி ஒன் ரிக்வஸ்ட். எனக்கு தோணுச்சு, நான் அனுபவப்பட்டேன், உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான். ஒரு நிமிஷம் இருக்கு. என் பொண்டாட்டி என்ன கூப்பிட்றா, ஃபோன் பண்ணுறா, எனக்கு காது வேறு கேட்க மாட்டேது. இங்கே அடித்தா அங்கே கேட்குது பெல்லு, அங்கே அடித்தா இங்கே கேட்குது. ஒரு நிமிஷம் இங்கே இருக்கிறா, இங்கே தான் வச்ச மாதிரி இருக்குது.